மதிய சுரேஷை எழுப்புறா. சுரேஷ் 8 மணி ஆகுது, இன்னைக்கு நமக்கு ஒர்க்கிங் டே, நான் காலேஜ்ல ஃபர்ஸ்ட் ஷா கிளாஸ் எடுக்கணும், நீங்களும் ஸ்டேஷன் போகணும்ல, அப்படியே அங்கிருந்து எங்க அம்மா வீட்டுக்கு விருந்துக்கு போகணும், சீக்கிரம் கிளம்புங்கிறா. சுரேஷ் அதுக்கு எனக்கு எந்த பிளானும் இல்ல, நான் உங்க வீட்டுக்கு எங்கேயும் வரதா இல்ல, நான் ஸ்ட்ரைட்டா டியூட்டிக்கு கிளம்புறேன்னு சொல்றான். அதுக்கு மதி, என்ன சுரேஷ் விளையாடுறீங்களா, நேத்து ராத்திரி 9 மணிக்கு எங்க அப்பா அம்மா வீட்டு வாசல்ல வந்து நின்னு இன்னைக்கு உங்களுக்கு டே டியூட்டி மட்டும்தான், நைட் ஷிஃப்ட் இல்லன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு தானே விருந்துக்கு கூப்பிட்டாங்க, இப்ப என்ன தெரியாத மாதிரி பேசுறீங்கன்னு கேக்குறான். சுரேஷ் அதுக்கு, ஓ அந்த அவசர விருந்தா, நேத்து ராத்திரி 9 மணிக்கு வந்து நாளைக்கு ஒர்க்கிங் டேல லீவையோ பர்மிஷியோ போட்டுட்டு விருந்துக்கு ஓடி வந்துடுங்கன்னு ஆர்டர் பண்ணிட்டு போனாங்களே அதை சொல்றியாங்கிறான். ஸ்டேஷன்ல எத்தனையோ கேஸ் டீல் பண்ணிருக்கேன், ஆனா உங்க குடும்பம் நடத்துற இந்த விசித்திரமான கேஸை என்னால ஏத்துக்கவே முடியாது, எனக்கு இன்னைக்கு லா அண்ட் ஆர்டர் அர்ஜென்ட் டியூட்டி இருக்கு, நான் ஸ்டேஷனுக்கு கிளம்புறேங்கிறான். மதியத்துக்கு, உங்க போலீஸ் புத்தியை என்கிட்ட காட்டாதீங்க, இன்னைக்கு ஒர்க்கிங் டே தான், ஆனா நேத்து எல்லாரும் முன்னாடியும் இன்னைக்கு காலையில பர்மிஷன் போட்டு வரேன்னு சொல்லிட்டு இப்ப என்ன புதுசா லா அண்ட் ஆர்டர் சாக்கு, இவ்வளவு சாதாரணமா போய் சொல்றீங்களே, கொஞ்சம் கூட கூச்சமா இல்லையான்னு கேக்குறா. அதுக்கு சுரேஷ், வார்த்தையை அளந்து பேசு, நான் ஒரு சப் இன்ஸ்பெக்டர், 24 மணி நேரம் மக்களுக்கு பதில் சொல்றதே என் வேலை, ஒர்க்கிங் டேல எப்ப என்ன எமர்ஜென்சி வரும்னு யாருக்கு தெரியும், வீட்டுக்கு வந்தா நீ எனக்கு கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்றியா, நேத்து ராத்திரி உங்க அப்பா அம்மாவும் வந்த நேரத்தை பாத்தியா, 9 மணிக்கு வந்து விடிஞ்சா வேலைக்கு போற நாள்ல விருந்துக்கு வான்னு கூப்பிடுறாங்க, நான் என்ன உங்க வீட்டு வாசல்ல நிக்கிற கான்ஸ்டபிளா, சொன்னா உடனே அட்டென்ஷன்ல வந்து நிக்கிறதுக்கு, அவங்களுக்கு ஆண் வாரிசு யாரும் இல்லைங்கிறதுனாலதான் நாங்க எல்லாரும் அவங்க சொல்ற டைமுக்கு ஆடிக்கிட்டே இருக்கணுமா, இப்ப எதுக்கு அவங்களை இழுக்கிறீங்க, அவங்க ஒன்னும் உங்களுக்கு கைதியா நடத்தல, உங்களுக்கும் எனக்கும் இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லதான், அதை நான் மறக்கல, நமக்காக இல்லைனாலும் பெத்தவங்க திருப்திக்காவது முறைப்படி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தாங்க, ஹாஸ்பிட்டல் அலைச்சல்ல இருந்தாலும் வர லேட் ஆயிடுச்சுன்னு உங்ககிட்ட விளக்கம் சொன்னாங்கல்ல, ஒர்க்கிங் டேல ஒரு 2 மணி நேரம் பர்மிஷன் போட்டுட்டு அவங்களுக்காக வந்துட்டு போனா உங்க போலீஸ் கௌரவம் குறைஞ்சிடுமான்னு கேக்குறான். கௌரவத்தை பத்தி நீ பேசாத மதி, வீட்டுல கேட்க ஆள் இல்லைங்கிறதுனால எல்லாத்துக்கும் தலை குனிய முடியாது, ஸ்டேஷன்ல 100 குற்றவாளிகளை ஒத்த வார்த்தையில அடக்கிறவன் தான், உங்க பெத்தவங்க இப்படி அவசர கோலமா வந்து கூப்பிட்டு இஷ்டத்துக்கு போயிட்டு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நான் அங்க வந்து பிரியாணி திங்கணுமா, எனக்கு அந்த சாப்பாடும் வேணாம், உங்க வீட்டு விருந்தும் வேணாம், நீ வேணும்னா போய்க்கோங்கிறான். ரொம்ப நன்றி மிஸ்டர் சுரேஷ், நான் ஒரு எஸ்ஐயோட திமிரையும் ஈகோவையும் இன்னைக்கு நல்லா காட்டிட்டீங்க, விருப்பமே இல்லாம என் கழுத்துல தாலி கட்டின அன்னையில இருந்து உங்க நச்சு பேச்சு பேசுற அப்பா அம்மாவுக்காக நான் எவ்வளவோ அட்ஜஸ்ட் பண்ணி போயிருக்கேன், அவங்களெல்லாம் எதை எடுத்தாலும் நெகட்டிவா குத்தி குத்தி பேசினப்ப கூட என் புருஷனோட குடும்பம் சகிச்சுட்டு வாய் மூடிட்டு இருந்தேன், காலேஜ்ல 100 ஸ்டூடெண்ட்ஸுக்கு முன்னாடி கம்பீரமா பாடம் எடுக்கிறேன்னா இந்த வீட்டுக்குள்ள வந்தா உங்க நச்சு பேச்சுக்கு முன்னாடி ஒரு அடிமை மாதிரிதான் சகிச்சுக்கிட்டு இருந்தேன், ஆனா எனக்கு அண்ணன் தம்பி யாரும் இல்லைங்கிறத இவ்வளவு மட்டமா பேசி என் பெத்தவங்களை மதிச்சு இந்த வேலை நாள்ல கூட கொஞ்சம் கூட மனசிறங்கி வர முடியாத அளவுக்கு உங்க மனசுல இவ்வளவு ஈகோவும் திமிரு இருக்குன்னு நான் நினைக்கல, என்ன நீ ரொம்ப பேசிட்டே போற, லிமிட்டை தாண்டாதாங்கிறான். லிமிட்டை பத்தி நீங்க பேசாதீங்க, உங்க டியூட்டியை நீங்க பாருங்க சுரேஷ், நீங்க வரலைன்னா எனக்கு இன்னும் குறைச்சல் இல்ல, நானும் என் காலேஜ் வேலையை முடிச்சதும் என் பெத்தவங்கள மகளா இல்ல அவங்களுக்கு மகனாவும் நானே மாறி தலை நிமிர்ந்து தனியாவே போறேன், அங்க வந்து அவங்க கிட்ட உங்க மருமகனுக்கு சட்டத்தை மட்டும்தான் மதிக்க தெரியும், சொந்த பந்தத்தோட மனசும் மதிக்க தெரியாது, அதான் வரலன்னு ஒரு லெக்சரா தெளிவா விளக்கிடுறேன் அப்படிங்கிறா. ராஜலட்சுமி மதிக்கிட்ட கேக்குறா, என்னம்மா மதி அதுக்குள்ள கிளம்பிட்ட, சுரேஷ் இன்னும் யூனிஃபார்ம் கூட போடாம இருக்கான், இல்ல அதான் அவருக்கு இன்னைக்கு ஸ்டேஷன்ல ரொம்ப அர்ஜென்டா டியூட்டி இருக்காமா, அதான் நான் மட்டும் காலேஜ் முடிச்சுட்டு அப்படியே எங்க அம்மா வீட்டுக்கு தனியா போறேன்னு சொல்றான். அதானே பார்த்தேன், நேத்து ராத்திரி 9 மணிக்கு வந்து விடிஞ்சா வேலைக்கு போற நாள்ல விருந்துக்கு வான்னு கூப்பிட்டா யாருக்குத்தான் கோவம் வராது, இந்த வயசான காலத்துல வெயில் அலைஞ்சு அங்க போய் அவங்க அவசர அவசரமா செய்யற சாப்பாட்டை சாப்பிட என்னாலையும் முடியாதுப்பா, நாங்க வரல அப்படிங்கிறான். சுரேஷ் அதுக்கு, அவங்க மட்டும் இல்லம்மா நானும் வரல, மதியா இஷ்டத்துக்கு தனியா போகட்டும். தீரஜ் அதுக்கு, டே சுரேஷ் என்னடா பேசிட்டு இருக்க, அறிவு இருக்கா உனக்குங்கிறான். நீங்க இந்த விஷயத்தை தலையிடாதீங்க, நான் ஒரு எஸ்ஐ, எனக்கு இன்னைக்கு ஒர்க்கிங் டேல டியூட்டி இருக்குங்கிறான். போலீஸ் யூனிஃபார்ம் போட்டா ஸ்டேஷன்ல காட்டுடா உன் சப் இன்ஸ்பெக்டர் கௌரவத்தை, இது வீடு, நீ எனக்கு இங்க தம்பி மதியோட புருஷன், என்கிட்ட உன்னோட இந்த லாண்ட் ஆர்டர் கதையெல்லாம் வச்சுக்காத, நேற்று எல்லாரும் முன்னாடி காலையில பெர்மிஷன் போட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு இப்ப என்னடா புதுசா டியூட்டி சாக்கு, அதுக்கு ராகவன் சொல்றது, பாக்யராஜ் அவன் சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்குடா, நேற்று ராத்திரி அவங்க 9 மணிக்கு வந்து கூப்பிட்ட விதம், அப்பா நீங்க கொஞ்சம் சும்மா இருங்கப்பா, எதை எடுத்தாலும் இப்படி நெகட்டிவா பேசிட்டு இருக்காதீங்க, நேற்று அவங்க லேட்டா வந்தாங்கதான், அதுக்கு அவங்க ஹாஸ்பிட்டல் அலைச்சல்னு சொல்லி 1000 தடவை விளக்கம் கொடுத்தாங்கல்ல, விருப்பமே இல்லாம நடந்த கல்யாணமா இருந்தாலும் தான் ஒரே பொண்ணையும் மருமகனையும் முறைப்படி வீட்டுக்கு கூப்பிடணும்னு ஆசைப்பட்டு வந்த அந்த வயசானவங்க வந்திருக்காங்க, அதுல என்னப்பா தப்பு. அதுக்கு ராஜலட்சுமி, அதுக்காக ஒர்க்கிங் டேல எல்லாரையும் இப்படி கட்டாயப்படுத்தலாமாங்கிறா. பாக்யராஜ் அதுக்கு, அம்மா மதி இந்த வீட்டுக்கு மருமகளா வந்து எவ்வளவோ அட்ஜஸ்ட் பண்ணி போயிருக்காம்மா,
காலேஜ்ல கம்பீரமா லெக்சர் எடுக்கிறவ இந்த வீட்டுக்குள்ள நமக்காக வளைஞ்சு குனிஞ்சு போறானா அது அவளோட பலகீனம் இல்ல, அவ இந்த குடும்பத்துக்கு கொடுத்த மரியாதை. அதுக்காக அவங்க பெத்தவங்களை நம்ம இப்ப அசிங்கப்படுத்த கூடாதுல்ல அப்படிங்கிற. மலரும் ஆமாங்க, நீங்க சொல்றது சரிதான். மதியம் எவ்வளவோ சகிச்சுக்கிட்டு போயிருக்காங்க. அவங்க பெத்தவங்க ஆசைப்பட்டு கூப்பிடும் போது அவளை தனியா அனுப்புனா ஊர் உலகம் நம்ம குடும்பத்தை பத்தி என்ன பேசும்னு சொல்றா. பாக்யராஜ், டே சுரேஷ், ஒரு எம்பத்தி வேண்டாமாடா உனக்கு? இன்னைக்கு மதியம் அவங்க போய் தனியா நின்னா சுத்தி இருக்க சொந்தக்காரங்க என்ன பேசுவாங்க தெரியுமா? ஆண் வாரிசு இல்லாத வீடு, போலீஸ் வேலை பாக்குற திமிர்ல மருமகன் வரலன்னு மதியோட பெத்தவங்கள குத்தி பேச, பெத்தவங்களுக்கு அந்த அவமானத்தை மதி வாங்கி தருவான்னு நீ நினைக்கிறியா? ஸ்டேஷன்ல குற்றவாளிக்கு சட்டம் பேசுற நீ குடும்பத்தோட மனசு மதிக்க கத்துக்கோடாங்கிறான். சுரேஷ், அண்ணன் அதுக்காக அப்படிங்கிறான். அதுக்காக இதுக்காகன்னு எந்த சாக்கும் சொல்லாத. இப்பவே நீ இது போய் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வா. நீயும் மதியம் முதல்ல கிளம்புங்க. மலரு நாமளும் அவங்க கூட மதியோட வீட்டுக்கு விருந்துக்கு போறோம். ராஜலட்சுமி, என்னடா என்னடா பாக்யராஜ், நீயும் மலரும் போறீங்களா? பாக்யராஜ், ஆமாமா, நாங்க 4 பேரும் ஒன்னா போய் அந்த விருந்துல உட்கார்ந்தாதான் மதியோட பெத்தவங்க மனசு குளிரும், நம்ம வீட்டு மருமகளோட தலை நிமிரும். போட சுரேஷ், உள்ள போய் முதல்ல ட்ரெஸ்ஸை மாத்துன்னு சொல்றான். மதியோட அப்பாவும் அம்மாவும் வாசலே பார்த்துட்டு நிக்கிறாங்க. வாங்க மாப்பிள்ள, வாங்க வாங்க தம்பி, வா மலரு, வாமா. மதி ஃபோன் பண்ணி கிளம்பிட்டோன்னு சொன்னதுல இருந்து உங்க மாமா வாசலையே தான் பார்த்துட்டு இருக்காரு. உட்காருங்க மாப்பிள்ளங்கிறான். சுரேஷ் எதுக்குமே ஒட்டாம முகத்தை தூக்கி வச்சுட்டு சோஃபா நுனியில உட்காடுறான். மதியோட அப்பா, தம்பி இன்னைக்கு ஒர்க்கிங் டேன்னு தெரிஞ்சு நேற்று ராத்திரி ரொம்ப லேட்டா வந்து உங்களை கட்டாயப்படுத்திட்டோம், கோச்சுக்காதீங்க தம்பி, நீங்க வந்ததுல எங்களுக்கு சந்தோஷங்கிறாரு. சுரேஷ் அதுக்கு, பரவாயில்லைங்க, அண்ணன் ரொம்ப கட்டாயப்படுத்தினா அதான் பர்மிஷன் போட்டுட்டு வந்தேன். சீக்கிரம் சாப்பாடு முடிஞ்சா நான் ஸ்டேஷனுக்கு கிளம்பிடுவேன், எனக்கு நிறைய கேஸ் ஃபைல் பெண்டிங் இருக்குங்கிறான். பாக்யராஜ் அதுக்கு, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, நீங்க பார்த்து சமைச்ச சாப்பாடை நிதானமா சாப்பிடாம என் தம்பி எங்கேயும் ஓட மாட்டான். என்னடா சுரேஷ், அம்மா என்னடி மாப்பிள்ளை முகம் ஒரு மாதிரியா இருக்கு, ஸ்டேஷன்ல ஏதாவது பிரச்சனையான்னு கேக்குறாங்க. மதி அதுக்கு, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, அவருக்கு எப்போதுமே போலீஸ் புத்தி தானே, முகம் அப்படித்தான் இருக்கும், நீ சாப்பாட்டை எடுத்து வை, டைம் ஆகுதுல்லங்கிற. மதியோட மாப்பிள்ளை உங்களுக்கு மட்டன் சுக்கா பிடிக்கும்னு மதி சொன்னா, அதான் காலையிலே கடைக்கு தேடி போய் நல்ல கறியா வாங்கிட்டு வந்து செஞ்சேன், இந்தாங்கன்னு பரிமாறுறாங்க. சுரேஷ் அதுக்கு, எனக்கு மட்டன் வேண்டாம், நான் சிக்கன் மட்டும் சாப்பிட்டுக்கிறேங்கிறான். எங்க அம்மா உனக்காக பார்த்து செஞ்சிருக்காங்க, கொஞ்சமாவது வாங்கி சாப்பிடக்கூடாதான்னு மதி கேக்குறா. எனக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க கான்ஸ்டபிளுக்கு கூட தெரியும், என் கூட இருக்கிற உனக்கு தெரியல பத்தியா, எனக்கு மட்டனை விட சிக்கன் தான் பிடிக்குங்கிறான். மதிக்கு மூஞ்சி சுருங்கிடுது. பாக்யராஜ் அதுக்கு, அடட, மட்டன் சுக்கா வாசனை சும்மா தூக்குதே, சுரேஷுக்கு பிடிக்கலன்னா என்ன, எனக்கு ரொம்ப பிடிக்கும். மதி, நீ அதை வாங்கி எனக்கு வேமா, இவன் போலீஸ் யூனிஃபார்ம் போடாமலேயே இன்னைக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கான், நீ விடு அப்படிங்கிறான். மலரு, எப்பவுமே சாப்பாட்டு விஷயத்துல ரொம்ப வீம்பு பிடிப்பாரு தம்பி. மீன் வறுவல மாப்பிள்ளைக்கு எங்க இது சூப்பரா இருக்குன்னு மலர் சொல்றான். சுரேஷ் அதுக்கு, எனக்கு மீன் வேண்டாம், நான் சொன்னேன்ல சிக்கன் கிரேவியும் சாதமும் மட்டும் போதும், ஒர்க்கிங் டேல ஹெவியா சாப்பிட்டா ஸ்டேஷன்ல டியூட்டி பார்க்க முடியாதுன்னு சொல்றான். மதியோட அப்பா அதுக்கு, இல்ல தம்பி, இவ்வளவு டிஷ் செஞ்சிருக்கோம், நீங்க எதையுமே தொடாம இருந்தா எங்களுக்கு கஷ்டமா இருக்கு தம்பி, ஏதோ எங்களால முடிஞ்சதுங்கிறாரு. சுரேஷ் அதுக்கு, நீங்க செஞ்சதுல எந்த குறையும் இல்லைங்க, ஆனா நான் ஒரு சப் இன்ஸ்பெக்டரா என் லிமிட் என்னன்னு எனக்கு தெரியும், நான் எப்ப எதை எவ்வளவு சாப்பிடணும்னு எனக்கு யாரும் கிளாஸ் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறான். மதி அப்படியே டென்ஷன் ஆகிறா அவனை பார்த்து.